ஹலோ ஆல் வணக்கம். சண்டே நைட் பிளாக் பஸ்டர் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். எங்க அப்படின்னா சேப்பாக்லயும் கிடையாது, பெரேசா கோட்லாலையும் கிடையாது, வைசாக்ல. அதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பீடாக் வெல்கம் டு த ஷோ. இது என்ன கணக்கு? முதல்ல வைசாக் ஹோம் கிரவுண்டுங்கிறாங்க. அப்புறம் அந்த மேட்சை பத்தி இனிஷியல் தாட் சொல்லுங்க. இல்ல, எக்ஸலண்ட் ஒரு ஓப்பனிங் கொடுத்தீங்க. ஒரு பிளாக் பஸ்டர்னு சொல்றீங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட ஆடுறாங்க. அது நீங்க சிஎஸ்கே இல்ல அப்படி இன்வால்வ் பிளாக் ஆறதுனால. பஸ்டர்னா அடிதடி இருக்கக்கூடிய ஆக்ஷன் படம்னு சொல்றேன். ஒரு அப்ப அடி வாங்க போறது யாரு அப்படின்றது நீங்களும் சொல்லுங்க, வியூவர்ஸும் சொல்லட்டும். சொல்லுங்க பீடா. இல்ல, இப்படி சொன்னால அது ஐ வாண்ட் them டு compete. டு பி வெரி honest with you, I want to play them the right combination. That is the only thing on it. There is nothing called trolling a team or something, because நீங்களே வந்து போன எபிசோட்லயே எப்பயோ சொன்னீங்க, எனி டீம் கேன் பீட் எனி டீம் இன் திஸ் ஃபார்மேட். டெல்லி கேன் சர்ப்ரைஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ். நிறைய டீம் வந்து எங்க தப்பு பண்றாங்கன்னா, அவங்க காம்பினேஷன் கிராக் பண்ணாம கர்ணா பொண்ணான்னு யோசிச்சு ரொம்ப இது பண்ணி அங்கதான் போறதே ஒழிய, Delhi Capitals, yes, obviously on paper they're not as strong as CSK, but if you say that, do they have no chance of beating CSK? Appadina, I'll beg to differ. So it all depends on how they use their resources. அதுக்காக தான் உங்களுக்கு கேட்டது பிளாக் பஸ்டரா இருக்குமா அப்படின்னு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு தே மேக். திருப்பியும் ரெக்கி போய் மாதிரி ஒருத்தரை வந்து நம்பர் 3 நீங்க இறக்கினீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புன்றது எந்த பயனும் இல்லை இதை பேசி. அதனால they have to make sure they get their combination. வைசாக் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170. ஒரு மாதிரி டூ பேஸ்டா இருக்கும் பிச்சு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 206 ஃபார் 4 எம்ஐ வர்சஸ் டெல்லி டேர் டெவில்ஸ் வே பேக் இன் 2016. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 173 ஃபார் 6 ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் பிபிகேஎஸ் இன் 2016. கடைசி ஓவர்ல 24 ரன் அடிக்கணும், இன்னும் 4 6 அடிச்சு முடிச்சார் தலை. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த டீமோட நான் இருந்தேன். ரொம்ப இதுவா அப்படி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி முடிச்சுட்டு இப்படின்னாரு. அந்த பக்கம் அஸ்வின் அவர் ஓடி போய் கட்டிக்கிட்டாரு. அப்படி ஒத்த கையில அவர் கட்டிக்கிட்டு என்னப்பா ஓகேவா அப்படின்னாரு மேட்ச் முடிச்சுட்டு. என்னால மறக்க முடியாத மேட்ச் அது. ஸோ ஹையஸ்ட் சேஸ் வந்து உங்களுக்கு அதுதான். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் அதுதான். இப்ப பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காட் வின்னிங் பர்சன்டேஜ் ஆஃப் 47.8. பேட்டிங் செகண்ட் has got a win percentage of 43.7. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 179, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170. பெருசா டிஃபரன்ஸே எதுவும் கிடையாது. இப்ப இந்த சீமர்ஸ் எக்கானமி பாத்தீங்கன்னா 8.14 அண்ட் சர்ப்ரைசிங்லி ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.64. சீமர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் 21.3 அண்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 21.7. ரெண்டும் ரொம்ப க்ளோஸா இருக்கு. ஸோ இப்ப இங்க வந்து இப்ப கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் செம்ம டியூ இருக்கிற ஒரு டயத்துல வந்து ஆடினாங்க. இந்தியா வச்சு ஒரு புழிஞ்சாங்க 235 ஃபார் 4 அண்ட் ஆஸ்திரேலியா could reply only with 180. So I won't take that into consideration. ஏன்னா இந்த அளவுக்கு இப்ப இந்த டைத்துல வைசாக்ல டியூ வருமா? That is going to be the question mark. Again, when you say that 179, 170, the average mean score is 175. That is 10 to 14 runs more. 185. இங்கே வந்து எப்படின்னா இங்க என்ன பண்ணணும்னா எடுத்தோடனே அடிக்கணும். இப்ப அகமதாபாத்ல என்ன சொன்னோம்? எடுத்தோடனே பொறுமையா இருக்கணும். இங்கே எடுத்தோடனே அடிக்கணும். 6 ஓவர்ல 55 வரணும். திருப்பி கன்சாலிடேட் பண்ணணும். 7 to 10, 30. 10 ஓவர்ஸ்ல 85 அந்த பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் வந்துடணும். 11 to 15 வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு விக்கெட்டுக்கு மேல விடாம 45 for 1 9 and over வந்துடும். 130 for 3 நீங்க வந்தீங்கன்னா 55 ரன் ஏன் மேலே வந்துடும். 7 wickets landing. இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரிசர்விங் விக்கெட்ஸ் ஹியர் மோர். படபடபடன் கேம் வந்து குயிக்கா போயிடும். அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. 185 வந்தா யூ காட் a massive chance to win. இப்ப சிஎஸ்கே வந்து ஒரே ஒரு யோசனை தான் பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப உங்களுக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா வார்னர், பண்ட், அக்ஷர் பட்டேல் இவ்வளவு பேர் இருக்கும்போது வலிமை அப்டேட் இறக்கி விடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஏன்னா உங்களுக்கு இங்க இருக்கிறது ரச்சின் ரவீந்திரா லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரவீந்திர ஜடேஜா லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆனா அதான் அவங்க பண்ணணும்னா they have to get rid of Daryl Mitchell and get Moeen Ali in. That's a direct substitute. ஏன்னா மொயின் அலி can just play as a batsman, then he can bowl off spin போது that should be the right decision. அதை பண்ணுவாங்களா? ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு டிராப் தீக்ஷனா. 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடிட்டாங்க அந்த கண்டிஷன் இந்த பிட்ச்ல. அப்படி இருக்கும்போது ஐ எக்ஸ்பெக்ட் ஜஸ்ட் ஒன் சேஞ்ச். தட் இஸ் கோயிங் டு பி மொயின் அலி. ஸோ தேர் பிளேயிங் 11 இஸ் கோயிங் டு பி ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, அஜிங்கியா ராணே, மொயின் அலி, சிவம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹர், பத்தி ராணா அண்ட் முஸ்டாபிசுர் ரஹ்மான். இவங்களோட சப் சமீர் ரிஸ்வி எதுவும் மாறாது. என்னோட பிளேயிங் லெவனா நான் கொடுக்குறேன் டிசிக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க, ரிக்கி புயா அது இது யாரை ஆட போறாங்கன்னு தெரியாது. என்னோட பிளேயிங் 11 இன் பேட்டிங் ஆர்டர்: வார்னர் ஹஸ் டு ஓபன் வித் பிருத்திவி ஷா. நம்பர் 3 is going to be Mitchell Marsh. 4.5 Akshar Patel. 6 Tristan Stubbs. 7 Lalit Yadav. 8
Ishant Sharma ஃபிட்டானா இஷாந்த் சர்மா ஆர் எல் சுமித் குமார். 9 is going to be Kuldeep Yadav. 10 is going to be Khalil Ahmed. And 11 is going to be Henrik Nortje. என்னோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ஈதர் அபிஷேக் போரல் ஆர் குமார் குஷாக்ரா. இதுதான் வந்து என்னோட டீம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த பிரிஸ்க் ஸ்டார்ட் 6 ஓவர்ல 55. பிருத்திவி ஷா வந்தா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுவாரு. மார்ஷும் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு. வார்னரும் வந்துட்டு எப்ப தேவையோ அப்ப ஆடுறாரு. Punt is not come to his explosive beast mode, but he's also batting decently well. அங்க ருத்துராஜ் ஆங்கர், ரச்சின் ரவீந்திரா ஒரே கியர், ராணேவும் ஒரே கியர்ல போறாரு. ஈதர் மோயின் அலி ஆர் டேரல் மிச்சல் போது சர்ப்ரைசிங்லி இஃப் யூ see that this top four not much to choose to be honest with you. அந்த ஃபினிஷர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிரிட்டிஷாலாம் போட்டு சொல்றீங்க, ரிக்கி பூயிலாம் போட்டு சொல்லணும். இல்ல அது நான் என்னோட இது சொல்றதுனால அப்படி சொல்றேன். அவங்க பூய ஆட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லேட் ஆர்டர் அப்படிங்கும் போது இவங்க ரொம்ப ஃபயர் பவர் ஜாஸ்தியா இருக்கு. சிவம் தூபே, ஜடேஜா, அந்த இம்பாக்ட் சப் சமீர் ரிஸ்வி, அப்புறம் எம்எஸ் தோனி, தீபக் சஹர். இம்பாக்ட் சப் அவங்க ரிஸ்வி பண்ணல. இம்பாக்ட் சப் 2 வாட்டியுமே சிவம் தூபே தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் சப் ரிஸ்வி 11லயே ஆடி இருக்காரு. ஈதர் வே ஒன் ஆஃப் தெம். சோ இந்த பேட்டிங் லைனப் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இம்போசிங்கா இருக்கு. இங்க அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் he can bat at 140 strike rate. இப்போ ஒரு 3 ஓவர்ல 50 ரன் த்ரஸ்ட் கொடுக்க முடியுமா தெரியாது. ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் அந்த பிச்சில் இந்த ஸ்பின் அட்டாக் தாங்குவாரா தெரியாது. லலித் யாதவா ஆடுவாங்களா தெரியாது. அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க எப்படின்னா அந்த போர்ட் எலிசபெத் மாதிரி 3 bowler who can give you 27, 28 in 4 overs. யாரு? முஸ்டாபிசுர் ரஹ்மான் the way is bowling கொடுக்க முடியுமா? எஸ். ஜடேஜாவால கொடுக்க முடியுமா? எஸ். மத்திஷா பத்திரானாவால கொடுக்க முடியுமா? எஸ். ஹாண்ட்ரிக் நார்கே எங்கே இப்பதான் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு தெரியாது. கலீல் அஹமத் he can pick wickets but he's 28 run over தெரியாது. அக்ஷர் பட்டேல் எஸ். குல்தீப் யாதவ் முடியும். சோ இவங்களுக்கு முடியும்னு சொல்ற இன்னொரு போலர் கண்டிப்பா இருக்காங்க. அந்த போலிங் எட்ஜ் அவங்களுக்கு இருக்கிறதுனால சிஎஸ்கே will go with a big edge of 57-43. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல கேபிட்டல்ஸ் ஒரு முதல்ல வந்து ஆன் போர்டு வந்துருவாங்கன்றீங்களா? இல்ல வாய்ப்பே இல்ல. சண்டே பிளாக் பஸ்டர் தான். அது வந்து சண்டை படம் தான். அடி உத இடிதான். சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்க. சோ இப்ப இந்த பிளேயிங் 11 சொல்லியாச்சு. இப்ப வந்து நீங்க கேக்குற மாதிரி இங்க இந்த ஃபேண்டசி இப்ப இங்க வந்து கிளியரா சொல்லிட்டேன் வந்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கும் போது பேட்ஸ்மேன் எடுக்கிறீங்கன்னா கன்வென்ஷனல் பேட்ஸ்மேனை எடுங்க. ஸோ இப்ப இங்க என்ன பண்ணுங்க, யூ ட்ரை அண்ட் பிக் போத் ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. அங்க பாத்தீங்கன்னா வார்னர் எடுங்க. இந்த 3 பேட்ஸ்மேனை எடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் குல்தீப் யாதவ். ஈவன் தோ சிஎஸ்கேஸ் batting is very strong, I'll still put my money on Kuldeep Yadav, and my another pick is going to be Ravindra Jadeja. So என்னோட பிக்ஸ் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, டேவிட் வார்னர் அண்ட் குல்தீப் யாதவ். இப்போ இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா நீங்க வந்து இந்த மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸையும் நல்லபடியும் சொல்லுங்க. கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் எடுக்க போறீங்க, அதை கெஸ் பண்றேன். அடுத்தது சார் உங்களுக்கு தெரியுவேன் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு தெரியும். அதான் சொல்லுவானே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் முதல் பிக். ஆல்ரவுண்ட் அபிலிட்டி போயிட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி எப்படியும் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. அதாவது ஃபெயில் ஆகுதோ இல்லையோ அக்ஷருக்குலாம் பேட்டிங் கிடைக்கும். இங்க வந்து ஜடேஜாக்கு பேட்டிங் கிடைக்குமானா தெரியாது. தலைக்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், வரமாட்டேங்கிறாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் கண்டிப்பா பேட்டிங் கிடைக்கும். ஒரு 20 ரன் 15 ரன் தேத்திடுவாரு. ஒரு விக்கெட் கிடைச்சா ஓகே. ஸோ ஃபேண்டசிக்கு நம்பர் 1 அக்ஷர். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே ரஹானே சொன்னேன். ரஹானே நல்ல டச்சில் தான் இருக்காரு. ஆனா ரொம்ப இன்டென்ட்டோட ரொம்ப பாசிட்டிவா ஆடி ரொம்ப ட்ரைங் டு டேக் த கேம் ஃபார்வர்ட் அவுட் ஆயிடுறாரு. பட் ஐ ஸ்டில் லைக் த வே ஹீஸ் பிளேயிங். நல்ல டச்ல இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கோ ஃபார் ரஹானே. இந்த பக்கம் வந்து அக்ஷர் பட்டேல், அந்த பக்கம் வந்து ரஹானே. ஆனா படம் சண்டை படம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபைனல் தாட்ஸ் என்ன சார்? ரொம்ப சிம்பிள் தான். நான் உங்களுக்கு சொன்னேன். இப்ப நான் அந்த டெல்லி டேட்டாஸோட வந்த போது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்லயே ஒரு ஒஸ்ட் டோர்னமெண்ட் என்னோட லைஃப்னா இந்த 2014 டேட் டெவில்ஸ் தான். போற டீம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி ஒரு 30% ஜெயிக்குது, 20% ஜெயிக்குதுன்னா அப்படி பிளே ஆப்ஸுக்கு வரும். இப்ப 9 in a row தோத்தோம். என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இன்னொரு மேட்ச் இவங்க தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பர்டிகுலர்லி வைசாக்ல. எனக்கு 2வது மேட்ச் தோத்தாங்க. கிங்ஸ் 11 பஞ்சாபோட க்ளோஸா வந்து தோத்தாங்க. டு பி ஆனஸ்ட், க்ளோஸா வந்து தோத்தாங்க. 9க்கும் 10க்கும் நடந்தா க்ளோஸா தான் இருக்கும்.
சார் இல்ல சார். சோ அதனால எங்களுக்கு வந்து இவங்க பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே நான் ஒன்னேன்னு சொல்ல போனாங்களா 1 or 2 அவங்க பினிஷ் பண்றது இன்எவிட்டபிள் என்ன பொறுத்த வரைக்கும். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன வந்ததுன்னா, தோனி பாய் வந்து கேப்டன்சி ரிலங்குவேஷ் பண்ண உடனே ருத்ராஜ் கேக்வாடால அது ஸ்டெப் அப் பண்ண முடியுமான்னு யோசிச்சேன். ஸ்டில் தெர் இஸ் ஒன்லி ஒன் தோனி, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பட் திஸ் கேப்டன்சி ஹஸ் இம்ப்ரெஸ்ட் மீ டு பி ஆனஸ்ட் தி வே ஹஸ் மார்ஷல் டிஸ் ரிசோர்சஸ் அப்படிங்கும் போது எனக்கு அந்த டவுட் இப்போ போயிடுச்சுன்றதுனால சிஎஸ்கே டெஃபினட்டா 1 or 2 போது இட்ஸ் அ மஸ்ட் வின் ஃபார் டெல்லி. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னும் 11 மேட்ச் இருக்கியா அப்படின்னு. 3-3 தோத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டோர்னமெண்ட் எப்போ முடியும்ன்ற இது வந்துருன்றதுனால டெல்லி ஹஸ் டு ரியலி புட் அப் a show even though we given a big get. ஒரே நிமிஷம், நீங்க பாய் சொல்றதுக்கு முன்னாடி குரு சிஷியன் மேட்ச் எல்லாரும் அப்படிதான் ப்ரோமோட் பண்றாங்க. ரிஷப் பந்த் வர்சஸ் MS தோனி, சிஷியன் திரும்பி வந்துட்டாருன்னு சொல்றாங்க. அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். சார் நீங்க சூப்பரா ஒண்ணு சொன்னீங்க, யாருக்குதான் MS தோனி குரு இல்ல அதை நீங்க சொன்னீங்கன்னா ஐ கேன் டேக் திஸ் ஃபார்வர்ட். ஹர்திக் பாண்டியா அந்த கேப்டன் குருன்றாரு, சஞ்சு சாம்சன் எனக்கு குருன்றாரு, ரிஷப் பண்ட் எனக்கு குருன்றாரு, ஃபாஃப் டு பிளஸி தோனி கிட்ட தான் நான் பார்த்து கத்துக்கிட்டேன்றாரு. இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் பாத்தீங்கன்னா ஐ லுக் அப் டு தோனி ஆன் டெசிஷன் மேக்கிங்ன்றாரு. சோ இப்ப நீங்க யாரு வந்து அவர் குருவா பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் தோனியை பார்த்து நான் நிறைய கத்துக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க ஐ லேர்ன் a lot from தோனின்றதுனால தோனி இஸ் a யூனிவர்சல் குரு. நான் ஆனஸ்டா சொன்னேன், இந்த 2016 ஒர்க் பண்ண போகும்போது என்கிட்ட அதான் சொன்னாரு, நான் வந்து எல்லாத்தையும் நானா பண்ணுவேன், நீ போலர்கிட்ட எல்லாம் சொல்லிக்கோ, நான் ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் உன்னை கேட்பேன், அது வரைக்கும் எங்கிட்ட வந்து இதை பண்ணு அதை பண்ணு நீங்க சொல்லாதீங்கன்னாரு. இஸ் ரைட், இஸ் a legend. அவர் ஜெயிக்காதது என்ன அப்படிங்கும்போது அவர் மாதிரி ஒரு ஆள்கிட்ட விட்டுருந்தோம். when you have to interrupt when things are not going well. அவர் வந்து பார்த்ததுல இருந்து ஜெயிச்சு பழகி பிறந்தவர் அவர் அப்படிங்கும்போது அவருக்கெல்லாம் அட்வைஸே பண்ண விட குவைட்டா இருக்கணும். when you want him to come and he came sometime. unfortunately அப்ப வந்து நம்ம சரியா பண்ணல. அவர் வந்துட்டு எப்ப வந்தாரு அப்படிங்கறத அந்த அடுத்த எபிசோட்ல சிஎஸ்கே நல்ல ரிசல்ட் வந்த அப்புறம் இந்த ரிவ்யூல சொல்றோம். நல்ல கொஸ்டின் கேட்டு இன்டரப்ட் பண்ணீங்க. I like that interruption where it allowed me to tell something interesting which will continue in the next episode. Until we come back and entertain you for yet another episode of IPL preview or review. Thanks a lot and bye bye.